ஏய், நான் சொன்ன மாதிரி உள்ள மினி பாம்பு வச்சிட்டியா? பாதி பாட்டு கேட்டுட்டு இருக்கும் போதே வெடிச்சிரும். வெரி குட். அப்ப மண்டபில இருக்க பொருள் பூரா ஷிஃப்ட் ஆயிரும் சொல்லு. கை குடு, நீ போய்க்கிட்டே இரு. டேய் அப்சாமி, இதோட நீ கல்தா. நண்பா, என்ன அவன மாதிரி கத்துறான்? நண்பா, நானும் நல்லா யோசனை பண்ணி பார்த்தப்பா, ஒரு நல்ல முடிவுக்கு வந்துட்டேன். கேவலம் ஒரு பைத்தியத்துக்காக நம்ம 2 பேரும் பிரிஞ்சு வாழ்றது அவ்வளவு நல்லதா தெரியலப்பா. அவ்வளவு நல்லதா தெரியல. நீ நானும் நெகமும் சதையும் போல, கண்ணு இமையும் போல, பல்லு நாக்கும் போல, வாயும் பகிரும் போல காலங்காலத்துக்கு நம்ம 2 பேரும் ஒத்துமையா சேர்ந்து வாழணும்ப்பா. அந்த அன்பின் அடையாளமாத்தா நம்ம நட்பை புதுப்பிக்க இந்த வாக்குமன் உனக்கு அன்பளிப்பா கொடுத்துட்டு போலான்னு வந்தப்பா. அப்படி நண்பா, ஒரு நல்ல நண்பனை எனக்கு தெரிஞ்ச என்னை மன்னிச்சிரு நண்பா. பரவாயில்லப்பா, பரவாயில்ல. இதுல இருக்க பாட்டை கேளு. உன்னைய சாயங்காலம் ஆஸ்பத்திரியில மீட் பண்றேன். இல்லப்பா, அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வேலை பாக்குறீங்களா, அத சொன்னேன். ஓ அப்படியா? வரட்டா நண்பா? இரு. என்னப்பா? எதா இருந்தாலும் 1/2 தானே போடுவோம். ஆமா, அதே மாதிரி இந்த பாட்டை நீ பாதி கேளு, நான் பாதி கேளு. இல்ல, பாதி பாட்டு கேட்டாச்சு. பாதி பாட்டை கேட்டுட்டா மீதி பாட்டை உனக்கு கொண்டாந்துருக்கேன். அப்படியா? கேளு, பாண்டியனை தேடுவார். வரட்டா, வந்துடுறேன். உள்ள இருக்க குறும்பெல்லாம் அப்படியே டம்மு டம்முன்னு செதற போயிருப்ப. தம்பி, வாடன் தம்பி. என்ன சோப்பு டப்பாவா? இல்ல, பாட்டு டப்பா. பாட்டு டப்பாவா? இத காதுல மாட்டினா பாட்டு வரும். எனக்கு பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். என் தலையில மாட்டு. ஐயோ, இவங்கள கொண்டு கொடுத்துட்டானே. மாமா, என்ன பாட்டு மாமா? குண்டு பாட்டு. குண்டு பாட்டா? எனக்கு வேணும். நான் கொஞ்சம் கேக்குறேன். எனக்கு வேணும். நான் தர மாட்டேன். இதுக்கு முதவே கொடுத்துருக்கலாம். காதுல நல்லா வச்சுக்கோ. ஐயோ, நம்ம ஆளுகளை கொண்டு கொடுத்துட்டாங்களே. அண்ணே, டீ எடுத்துக்கங்க. பொண்ணு தாயி வேணா. நான் எங்க இருக்கேன்? ஐயா, எங்க அக்கா பொண்ணுக்கு பைத்தியம் தெளிச்சாச்சு. சார், நான் தான் டாக்டர். நானே இன்னும் முடிவு பண்ணல. நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் எத்தனை சினிமா படம் பார்த்திருக்கேன். அதுல மயக்கத்தில் இருக்கிற பேஷண்ட் கண்ணை திறந்து நான் எங்க இருக்கேன் அப்படின்னு கேட்டாலே பைத்தியம் தெளிஞ்ச மாதிரி தான் அர்த்தம். நீங்களும் தெளிவா தான் இருக்கீங்க. பைத்தியமா? எனக்கா? என்ன சொல்றீங்க அங்கிள்? அதெல்லாம் ஊருக்கு போகும்போது சாவகாசமா சொல்றேன். பொண்ணுதாயே, கொஞ்சம் படிய வர வரிசையா கட்டி விட்டாயிலே. பொண்ணுதாயே, 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 எங்க போற பொண்ணுதாயே? பொண்ணு தாயா? யார் நீங்க? எது யாரா? என்னை தெரியும் உனக்கு? நான் தான் குப்புசாமி. குப்புசாமி? I don't know. ஐயி டோனு நோவா. என்ன பிள்ளை? ஏய், நீ நானும் அன்னைக்கு மாறி மாறி உவா குட்டம்ல. Who are you, man? என்ன பிள்ளை? Don't touch. என்ன மிரட்டுற பத்தியா? அடி பாவி, என்னையவா தள்ளி விடுற? ஏன் பொண்ணு தாயே, அன்னைக்கு நீ நானும் சாவு ஊர்வலத்துல டப்பாவும் தாண்டமே ஞாபகம் இருக்கா? இந்த பாரு, ஞாபகப்படுத்துறேன். பார் பார். நான் உள்ள இங்க பாரு, இன்னொரு அரை பாரு, இங்க பாரு, இங்க பாரு. அடி எளவு மகள, இதுமா நனவு இல்ல. அடி சண்டாளி, இந்த பாரு பொண்ணுதாயே, என்கிட்ட இருக்க எல்லா குத்தையும் குத்திட்டு இப்ப இருக்கிறது ஒரே குத்து, கடைசி குத்து. அதுலயும் உனக்கு நான் வரலன்னு வச்சுக்க, நான் உசுர விட்டுட்டு சாவ வேண்டியதா. ஐயோ, எப்பல எந்திரிச்சு போயிட்டாலே. அடி பாவி, உனக்கு ஆட போய் எல்லாரும் என்ன பிச்சைக்காரன் நினைச்சு காசு போட்டாங்களே. சரி, வந்த வருமானத்தை எடுத்துக்குருவான்.
புனிதையே புனிதையே பொண்ணு தாயா நீங்க யாரு? புனிதையே என்ன தெரியலையா? நான் தான் அப்புசாமி, நோ. வைத்தியர் ஆஸ்பத்திரி வார்டன். ஐம் சாரி. என்ன தெரியலையா? இந்த டிக்கிலோனா, கஞ்சஞ்சங்கா, இந்த கப்ளிங் இதெல்லாம் ஞாபகம் இல்லையா? இந்த பாரு, மாத்திரை இந்தா. புடிச்சுக்கோ 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 புடிச்சுக்கோ. என் மூஞ்ச பாரு. பொண்ணுதா எங்கிட்டு வண்டியா நீ? டேய், நீ எங்கடா இங்க வந்த? நீ என்ன இங்க வந்த? பாத்துக்க பொண்ணு தாயி, என் கண்ணு. அடி பாவி, என்ன இந்த கொட்டு கொட்டுறா? அப்புசாமி குப்புசாமி என்னங்க கலாட்டா? ஐயா, என்ன வார்த்தை சொன்ன அன்னைக்கு? என்ன பைத்தியம் தெரிஞ்சவன 2 பேர்ல ஒருத்தன் கட்டி வைக்கிறேன்னு சொன்னீல, இப்ப எனக்கு மட்டும் கட்டி வை. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் நடக்காது. நடக்கிற விஷயத்த சொல்லியா? முடியாதுன்னு சொன்ன உன்னை எங்கேயே அடிச்சு மண்டை வச்சு. சரி நீயே வச்சுக்க. செகண்ட் ஹேண்ட்ல 20 ரூபாய் கிடைக்கும். இத பாருப்பா, அவ ரேஞ்சே தனி, ஹீரோயின் லெவல்ல போயிட்டு இருக்கா. நீ ஆஃப்டர் ஆல் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வார்டன், நீ என்ன தைக்கிறவன். அதனால நீங்க என்ன பண்றீங்க, உங்க ரேஞ்சுக்கு ஏதாவது ஒரு பைத்தியத்தை செட்டப் பண்ணிட்டு போயிட்டே இல்லையா? அங்கிள், ஏன் கம் இன்சைட் தி பஸ்? ஐ வில் கம். வரட்டா? புனிதையே. அங்கிள், ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க. யார் இவங்க? யாரோ பைத்தியக்காரங்க போல இருக்குமா. ஓ, பைத்தியமா? பாவம், கொடுங்களே. பொண்ணுதாயி, 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 என்னை விட்டு போகாத பொண்ணுதாயி. பொண்ணுதாயி, பொண்ணுதாயி, நீ நம்ம வாழ முடியாது பொண்ணுதாயி. பொண்ணுதாயி, பொண்ணுதாயி, பொண்ணுதாயி. அவள் பறந்து போனாலே, என்னை மறந்து போனாலே, நான் பார்க்கும்போது கண்கள் இரண்டை கவர்ந்து போனாலும். என்ன இது அதிசயமா இருக்கு? ஒரு நாள் இல்லாத திருநாளா நீ நம்மள தேடி வந்திருக்க? அக்காவை குறி சொல்லாம ஏன் பாதியில் ஓடி வந்த? கேட்கறேன்ல, சொல்லு. என்னையா நம்ம விஷயமே பாதியில நிக்குது, அதை விட்டுட்டு வேற எதையோ பேசிட்டு இருக்கியே. நானும் உன்னை புருஷனா நினைச்சு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டேன், விரலுக்கு சொடுக்கு எடுத்து விட்டேன். நீயும் பொண்டாட்டிக்கு வளையல் போடுற மாதிரி என் கையை தொட்டு காப்பு போட்டு விட்ட. இன்னும் ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. தாலி. அது எப்பயா என் கழுத்துல கட்ட போற? இந்த பேச்ச மாத்திரம் என்கிட்ட வேண்டாம். உனக்கு குறிச்சல் தெரியாத போகாம இருந்திருக்கலாம்ல. பாதியில விட்டுட்டு ஓடி வந்து அக்கா ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். ஹாய் அங்கிள். படிக்காத ஜனங்க கிட்ட குறி சொல்றோன்னு ஏமாத்துற மாதிரி எங்க அக்காவை ஏமாத்த முடியலையா? அதனால தான் பயந்து ஓடி வந்துட்டியா? யோ, நான் எதுக்கே பயப்படணும்? படி அளக்குற பரமசிவனே வந்தாலும் பயப்படாம குறி சொல்ற பரம்பரையானாங்க. அக்கா அக்கான்னு உயிரை விடுறியே, போன் போட்டுமா இருக்கிற அந்த அக்கா சுமங்கலி இல்லையா? அமங்கலி. இப்ப கூட இருக்கிறவன் அவங்க புருஷனும் இல்ல, அந்த தாலி அவன் கட்டினதும் இல்ல. அந்த ரேவதி பொண்ணுக்கு அவன் அப்பனும் இல்ல. யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? என்கிட்ட சொன்ன இந்த பொய்ய வெளியில போய் யார்த்தையாவது சொன்ன? இந்த நிமிஷமே நீ செத்து போயிடுன்னு சொல்லியிருந்தா கூட உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை நான் செத்து போயிருப்பையா. ஆனா நான் சொன்ன ஜோசியம் பொய்ன்னு சொல்லிட்டேன்ல. யோ, இது சாதாரண குச்சி இல்லையா, எங்க குல தெய்வம், எங்களுக்கு சோறு போடுற சாமி. இது சொன்ன வாக்கு உண்மை நீ தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இதை நான் கையில தொட மாட்டேயா. இது அந்த ஐயனார் மேல சத்தியம். उपमस्रवस्तमम् ब्रह्मणस्पदानश्रण्वन्नोदेशदादनम् क्लां धरधरं विष्णुं सुपीवन्नं जगद्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तके प्राणानायम्याम् अमृतं ब्रह्मावोद्भवशुभं ममोभास्ते समस्ते दुर्दक्षे द्वारा श्रीपरमेश्वराज्ञा परमेश्वरप्रीत्यर्थं उपाभ्यां सुबे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः द्वितीयप्राप्ते श्वेतपराकल्पे वैवस्वते मन्वन्तरे अष्टाधिकं तद्दिदमे यजमानस्य शिवसुब्रह्मण्यं नामधेयस्य उद्दिश्य तिलतर्पणं च करिष्ये
8 வருஷமாயும் பழசை இன்னும் மறக்க முடியல. வெள்ளையமாங்க? வெள்ளையம்மா இல்லைங்க, வெளியே போயிருக்கா. பாண்டியரே, முதல்ல அவளை பார்க்க வந்திருக்கீங்க. இந்த நேரம் பார்த்து அவ எங்கேயோ போயிட்டா. இப்பெல்லாம் அவ சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, எதையோ மனசுல நினைச்சிட்டு இருக்கா. 2 நாளா குறி சொல்ல கூட போறது இல்லைங்க. என்னன்னு கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறா, கண் கலங்குறா. கள்ளமில்லாத அவ மனசை நான் காயப்படுத்திட்டேன். அவ பேர் மட்டும் இல்ல, அவ மனசும் இல்லதான். இத பாருங்கடி, மனசுல பட்ட காயத்துக்கு மருந்து போடத்தான் வெள்ளையம்மாவை தேடி வந்திருக்கிறாரு. அப்ப கொஞ்சம் இருங்க, அவ வந்ததும் பார்த்துட்டு போயிடுங்க. பரவாயில்ல, நாளைக்கு பாத்துக்கிறேன். தபால் கார்டுல எழுதுற மாதிரி நறுக்குன்னு 4 வார்த்தை பேசிட்டு போறீங்களே, பின் குறிப்பு அவள்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? என்ன ஒண்ணும் சொல்லாம போறாரு? இதை மட்டும் இங்க வச்சுட்டு போகல, என் மனசையும் வச்சுட்டு போனேன்னு சொல்லுங்க. ஏய், வெள்ளையம்மா வந்துட்டாடி. என்னடி கசப்பு தின்ன வாய்க்கு கல்கண்டு கிடைச்ச மாதிரி உன் ஆளு உன்னை தேடி வந்துட்டு போறான்? ஏன் ஆளா? மாசி பண்ணி மச்ச தொலைக்கிற மாதிரி மச்சா மனச தொலைச்சிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறாடி. கிண்டல் பண்ணாம என்ன விஷயம் சொல்ல போறீங்களா இல்லையா? படுக்கிற பாயவே பாண்டியனை நினைச்சு போடுற சிரிக்கி நீ பாசங்க பண்றியா? ஏய், அவளை குழப்பாதீங்கடி. வெள்ளையம்மா, உன் ஆளு பாண்டியன் இங்க வந்தாரு. அவர் மனச சாமி கிட்ட வச்சுட்டு போயிருக்காரு. போய் எடுத்துக்கடி. அவர் மனசொன்னும் அங்க இல்ல, இங்க இருக்கு. அப்படியா?